நண்பர்களே, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து யூனிட் 4ல் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலமும் சுகாதாரமும் அப்படிங்கிற ஸ்கூல் புக்கில் எப்படி கேட்டுருக்காங்க, ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் பார்க்க வரோம். உடல்நலமும் சுகாதாரமும், தனிநபர் சுகாதாரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலில் சுத்தம் மற்றும் உடலை சீர்படுத்துதல். தனிநபர் சுகாதார சீர்கேட்டிற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நோய் கிருமிகள். ஆரோக்கியமான உடல்நலம் என்பது என்னன்னா நல்ல மனநிலை, உறுதியான உடல் வலிமை, நோயற்ற வாழ்வு மற்றும் மனம் அழுத்தமில்லாமல் இருப்பதை குறிப்பது. ஸோ பொதுவாக நோய் தொற்றுக்கான சளி காய்ச்சலுக்கு வந்து எந்த நுண்கிருமிகள் இதாக இருக்குதுன்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியா. டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தும் வைரஸ் எது அப்படின்னா 10.1,2 வைரஸ். டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தும் வைரஸ் எது அப்படின்னா 10.1,2 வைரஸ். டெங்கு காய்ச்சல் எந்த கொசுவினால் பரவுகிறதுனா ஏடிஎஸ் ஏஜிஎஃப்டி. இது இரத்த தட்டு அணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது. ஏடிஎஸ் ஏஜிஎஃப்டி கொசு வகை தான் டெங்கு காய்ச்சலை உருவாக்குது. நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை ஆகியவற்றினை கருத்தில் கொண்டு நோய்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள், அது கம்யூனிகபிள் டிசீஸ், அப்புறம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நோய்களை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள். பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் எவை அப்படின்னா காசநோய், காலரா, டைஃபாய்டு. பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. காசநோய், காலரா, டைஃபாய்டு. காசநோய் எந்த பாக்டீரியாவால் ஏற்படுகிறதுனா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. காசநோய் எந்த பாக்டீரியாவால் ஏற்படுகிறது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. காசநோய் அது டிபின்னு சொல்லுவாங்க. எவ்வாறு பார்த்தீங்கன்னா காற்று, நோயாளியின் சளி, எச்சில், உடமைகள் மூலமாக. அது டிபி வந்து எந்த மூலமாக பரவுதுன்னா காற்று, நோயாளியின் சளி, எச்சில் மற்றும் உடமைகள் மூலமாக பரவுது. மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலே காசநோய் தடுப்பு சிகிச்சை முறை என்னன்னா இதுக்கு வந்து இந்த டிபிக்கான தடுப்பு சிகிச்சை முறை பற்றி கேட்டிருக்காங்க. பிசிசி தடுப்பூசி போட்டல், டாட் போன்ற தொடர்ச்சியாக அளிக்கப்படும் மருந்துகள் பயன்படுத்தல். ஸோ நிறையா நீங்கள் விளம்பரத்தில் கேட்பீங்க டாட் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா டியூபர்குலோசிஸ், அது டிபி நோய்க்கு தான். இது வந்து உண்டாக்குற நம்ம வந்து பாக்டீரியா பார்த்தோம், மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலே. இதுக்கு தடுப்பு முறைனா பிசிசி தடுப்பூசி போட்டல், டாட் போன்ற தொடர்ச்சியாக அளிக்கப்படும் மருந்துகளை பயன்படுத்துதல். காலராவை ஏற்படுத்தும் பாக்டீரியா எதுனா விப்ரியோ காலரே. ஸோ காலராவை ஏற்படுத்தும் பாக்டீரியா எதுனா விப்ரியோ காலரே. காலரா வந்து எதன் மூலம் பரவக்கூடியதுன்னா அசுத்தமான உணவு அல்லது நீர். காலரா வந்து எதன் மூலம் பரவப்போகுதுன்னா அசுத்தமான உணவு மற்றும் நீர். காலராவின் முக்கிய அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, தசைவலி, வாந்தி. சரிங்களா? காலராவின் முக்கிய அறிகுறிகள் வயிற்றுப்போக்கு, தசைவலி, வாந்தி. டைஃபாய்டு நோய் ஏற்படுத்தும் பாக்டீரியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைஃபாய்டு நோய்க்கு ஏற்படுத்தும் பாக்டீரியம் எது அப்படின்னா அது சல்மோனெல்லா டைஃபி. சரிங்களா? டைஃபாய்டு நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியம் எதுனா சல்மோனெல்லா டைஃபி. டைஃபாய்டு நோய் எதன் மூலம் பரவுகிறது அப்படின்னா அசுத்தமான உணவு மற்றும் நீர். டைஃபாய்டு நோய் எதன் மூலம் பரவுகிறதுனா அசுத்தமான உணவு மற்றும் நீர். வைரஸ் மூலம் ஏற்படும் நோய்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மஞ்சள் காமாலை, சின்னம்மை, ரேபிஸ். மஞ்சள் காமாலை, சின்னம்மை, ரேபிஸ். மஞ்சள் காமாலை எந்த வைரஸில் ஏற்படுதுன்னா ஹெப்பாடிட்டிஸ் வைரஸ் ஏபிசிடி. தட்டம்மை எவ்வாறு அளிக்கப்படுகிறதுனா வாரிசெல்லா. அதாவது தட்டம்மை வந்து எவ்வாறு அளிக்கப்படுதுன்னா வாரிசெல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் பேர் வந்து வாரிசெல்லா ஜோஸ்டர். தட்டம்மைக்கான தடுப்பூசி வந்து வேரிசெல்லா. ரேபிஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகமான நோய். எல்லாருக்கும் தெரியும். ரேபிஸ் எதன் மூலம் பாருங்கன்னா நோய் தொற்றுடைய நாய், முயல், குரங்கு, பூனை கடிப்பதால் வந்து இந்த ரேபிஸ் நோய் வந்து ஏற்படுது. அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோபியா, நீரை கண்டி பயம், 2 முதல் 12 வாரங்கள் காய்ச்சல் மற்றும் நடத்தையில் மாற்றம். ஸோ இதெல்லாம் ரேபிஸ் நோயின் அறிகுறிகள். தடுப்பூசி நோக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு எதிராக நோய் தடுப்பாடுகளை உருவாக்கி நோய்க்கு எதிராக போராட நம் உடலை வந்து தயார் செய்வது தான் தடுப்பூசி நோக்கம். உடல் பாங்கம் பழுதடைவதால் ஏற்படும் பிரச்சனைகள் எவைனா வாத நோய், மாரடைப்பு, வலிப்பு, பக்கவாதம், ஒற்றை தலைவலி, கண்புரை, புற்றுநோய். உடல் பாகங்கள் பழுதடைவதால் ஏற்படும் பிரச்சனைகள் கேட்டிருக்காங்க. வாத நோய், மாரடைப்பு, வலிப்பு, பக்கவாதம், ஒற்றை தலைவலி, கண்புரை, புற்றுநோய்.
உடல் நுண்ணூட்ட தனிம குறைபாட்டால் ஏற்படும் பிரச்சனைகள் எவைனா அது நுண்ணூற்றம் நியூட்ரிஷன், அதாவது ரத்த சோகை, பெலாக்ரா, மாலிக்கன் நோய், சிரோதால்மியா, கழுத்து கடலை நோய், ஹைப்போதைராய்டிசம், இதெல்லாம் உடல் நுண்ணூட்ட தனிம குறைபாட்டால் ஏற்படும் பிரச்சனைகள். ரத்த சோகை எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா இரும்புச்சத்து குறைவால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வேறு சில உணவுகளை கொடுப்பதாலும் ஏற்படுகிறது. ஸோ ரத்த சோகைக்கு முக்கிய காரணம் இரும்புச்சத்து குறைபாடு. அப்புறம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதில் வேறு சில உணவுகளை கொடுப்பதாலும் ஏற்படுகிறது. மண் சாப்பிட்ட குழந்தைகள் பெண்களுக்கு பொதுவாக காணப்படும் நோய் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை. முதலுதவினா என்ன அப்படின்னா மருத்துவ உதவி கிடைக்கும் முன் பாதிக்கப்பட்ட முன் வழங்கும் உடனடி சிகிச்சை முறை தான் முதலுதவி. சரிங்களா? மருத்துவ உதவி கிடைக்கும் முன் பாதிக்கப்பட்டவர்கள் வழங்கப்படும் முன் சிகிச்சை தான் அது உடனடி சிகிச்சை தான் முதலுதவி. உலகிலேயே முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து எதுனா பென்சிலின் 1928. ஸோ உலகிலேயே முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பென்சிலின் 1928. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். பென்சிலின் நோய் என்னும் நோய் மருந்து எந்த நோய்கள் மற்றும் காயங்களை குணமாக்கியதுன்னா நிமோனியா, டிப்திரியா. பென்சிலின் என்ற நோய் எதிர்ப்பு மருந்து எந்த நோய்கள் மற்றும் காயங்களை குணமாக்கியது அப்படின்னா நிமோனியா, டிப்திரியா. ஸோ நம்ம டோட்டலாக ஒரு 30க்கு மேற்பட்ட கொஷின்ஸ் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே போல் ரெகுலராக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஒதுக்குறீங்க, இதுலேயே ஒரு 30 கொஷின் படிச்சிருங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு முடிவு தான். ஸோ இந்த காணொலி பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் தொடர்ச்சியான காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருக்க. அதே போல் உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி பயன்பெறலாம். ஸோ நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க, டிசம்பர் 7ஆம் தேதி. நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இருந்து பயன்பெறலாம். ஸோ இதே போல் காணொலிகளும் தொடர்ச்சியாக வரத்தான் போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்க நம்ம அந்த பிடிஎஃப்பை நம்மகிட்ட கேட்டு வாங்கி பயன்பெறலாம். ஸோ தொடர்ந்து இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.